ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து செட்டிநாடு லெக் பீஸ் கிரேவி செய்ய போகிறோம். பாருங்கள், நீங்கள் கடையில் எனக்கு வந்து இது கரெக்டாக 3/4 கிலோ இருக்குது. பாருங்கள், நம்ம கேட்டிங்கன்னா கடையில் வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கோடு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், நான் வந்து கரெக்டாக 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பாருங்கள், 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் தேவைப்படுது இதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்கு தேவையான பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், கொத்தமல்லி கரெக்டாக நான் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சோம்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு பாருங்கள் 1/4 ஸ்பூன் மிளகு போடுறேன் நான். இப்போ நம்ம வந்து இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆற வச்சு நான் வந்து ட்ரையாக பவுடர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அதே கடாயில் நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுக்கோங்க, அப்போ தான் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா சூடாகட்டும். வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து 2 பட்டை 2 லவங்கம் போடுறேன். வந்து வெங்காயம் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் அந்த செட்டிநாடு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள், கரெக்டாக 2 ஸ்பூன் போடுறேன் நான். போட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக செய்யுங்க, அப்போ தான் இந்த டேஸ்ட் கிடைக்காது. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனில் வந்து நான் கரெக்டாக 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே பெப்பர் போட்டு ஒரு பவுடர் பண்ணியிருக்கோம், அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து கொத்தமல்லி, சோம்பு, ஜீரகம், தனியா போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லை, கொத்தமல்லி போட்டு பவுடர் பண்ணியிருக்கோம், அதுவும் இதில் போடுறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சிக்கன் மசாலா கரெக்டாக 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து லெக் பீஸ் இதில் போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து மசாலா நல்லா இறங்கிச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நான் கரெக்டாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அதிகமாக ஊற்றாதுங்க, கொஞ்சமாக போதும். 1 டம்ளர் கரெக்டாக நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் மசாலாவுக்கு வந்து கரெக்டாக 1/4 மூடி எடுத்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணி நான் வந்து மிக்சியில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்குது. இன்னும் நல்லா வெந்துடணும். இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பாருங்கள்,
இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து தேங்காய் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேங்காய் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேங்காய் சேர்த்தே ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிரேவி நிறைய கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க, மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. செட்டிநாட்டு லெக் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லெக் பீஸ் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு, தெரியுதுங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லெக் பீஸ் செட்டிநாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிரியாணியில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே வெள்ளையாக தெரியும். சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து நல்ல சிக்கன் கிரேவி வந்து நல்லா சூப்பராக இறங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.